நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். கையை தட்ட மாட்டீங்களே, நல்ல கையை தட்ட மாட்டீங்களே. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். காரணம் என்ன? பிதாவாகிய தேவன் நம்மேல் பாராட்டின பெரிதான அன்பு. ஆமென். அவர் அன்பு பாராட்டினபடினாலதான் பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப பிள்ளைகள் என்கிறவர்கள் அவர் உலகத்தை ஜெயித்தது போல நாமளும் ஜெயிக்கணுமா ஜெயிக்கூடாதா? நம்ம அப்பா ஜெயிச்சவர்னா நம்மளும் ஜெயிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் பிள்ளைங்கன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப அப்பா ஜெயித்தார், நாம ஜெயிக்கிறதுக்கு வழியை சொல்றாரு. அவருடைய அன்பினாலே நாம் ஜெயிக்கும்படி சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் உங்களுக்கு என்னதான் காரியம் தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கும்படி வருகிறதோ, தேவ சமூகத்துக்கு வர முடியாம, தேவனோடு உறவு கொள்ள முடியாம, அப்பாவோடு உறவு கொள்ள முடியாம எந்த காரியம் உங்களுக்கு தடையாக வந்தாலும் அவை எல்லாவற்றிலேயும் தேவனுடைய அன்பினால ஜெயிக்க முடியும். ஆமென். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதிகமாய் தேவனுடைய பிள்ளை வாஞ்சிக்க வேண்டிய காரியம் என்ன? நான் ரெகுலரா வரவங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்க போய் தேவ சமூகத்துல உங்க லிஸ்ட் மளிகை லிஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணா போதும்? ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் உங்க அன்பு கொடுங்கப்பா. இந்த நாளைக்கான அன்பு. ஆமென். இந்த நாளில் நான் ஜெயிப்பதற்கான அன்பு வேணும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை இருதயத்துல ஊற்றுங்கப்பான்னு கேட்டா போதும். ஆமென். அதுல தான் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த நாளை ஜெயிக்க முடியும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயித்தார்கள். ஜெயித்தார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை முழுசா நம்பணும். அவருடைய பிரசன்னத்தை உணரணும். அவர் உங்களோடு கூட இருக்கிறத அனுபவிக்கணும். ஆமென். எப்படி அனுபவிக்க முடியும்னா, நீங்க தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிக்கிற போதெல்லாம் உங்க இருதயத்தில் அவருடைய அன்பு ஊற்றப்படுவதை கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது. ஆமென். கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியுது. ஸ்தோத்திரம். இனம் காணாத ஒரு சந்தோஷம் நீங்க அவன் சமூகத்துக்கு போயிட்டு வந்தாலே. ஆமென். ஒரு சில நேரம் அவர் பேசுகிற சத்தத்தையும் கேட்க முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. உங்களோடு பேசுவார். அவர் பேசுகிறவர். அவர் ஜீவன் உள்ளவர். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தேவனானவர். கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல போய் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆரம்பிக்கும் போயிட்டு தேவ சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளை நான் ஜெயிப்பதற்கான உங்களுடைய அன்பு எனக்கு வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதனால நான் ஜெயிக்கணும்பா. எல்லா பிசாசின் கண்ணி, மனுஷருடைய கண்ணி, ஆண்டவரே உலகத்துல இருக்கிற எல்லா காரியத்திலும் நான் ஜெயிக்கணும். அதிகமாக மோடு கூட நான் உறவுல இருப்பதற்காக